வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மேஷ ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்தில் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14th நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம பிரத்யேகமாக பலன்கள் போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ராசியில் உச்ச சூரியன் இல்லையா? சூரியன் யாருன்னா 5ஆம் அதிபதி. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம் தான். சூரியன் என்ன தான் ஒரு பாவகிரகம் அப்படின்னாலும் மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. ஸோ 5th ஹவுஸ் லார்ட் அப்படிங்கிறவர் லார்ட் ஆஃப் டிசையர்ஸ்னு சொல்லுவோம். இவங்களுடைய சொந்த டிசையர்ஸ், ஆசைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த முயற்சியினால் ஈடேற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவான வருஷம் தான் மேஷ ராசிக்கு. தாய்மாமன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்து, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது மூலமாலாம் நல்ல லாபத்தை இந்த மேஷ ராசிக்காரங்க பார்க்க தான் போகிறாங்க. ஸோ பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒன் பை ஒன்னாக எல்லா செக்டாருக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல தொழில் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க, பிஸ்னஸ் பீப்புள் மேஷ ராசியில் எப்படி இருக்க போகிறாங்க? 6ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கிறாரு இயரோட பிகினிங்கில். 6ல் யார் இருக்கா அப்படின்னா கேது. ஸோ அப்போது ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கேது ஒரு தொழில், பணம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப ஆர்வமாக தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், நல்லா தான் கொண்டு போயிட்டுருந்தேன். திடீர்னு என்னடா இது நடந்தால் நடக்கட்டும், வர்ற பணம் நமக்கு போதும். சில பேருக்கு அப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இந்த மாதிரி ஒரு டம்பான பிளானட்ஸ் உள்ளே இருக்கும்போது கேதுலாம் என்ன பண்ணுவார்னா மனசை சமாதானப்படுத்திடுவார். இதுவே போதுமே நமக்கு. இதுதான் இப்போ மேஷராசியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புளுக்கான மனநிலை. வீட்டு செலவுக்கு பணம் வருது, சமாளிக்க முடியுது, எனக்கு கடன் இல்லை, அப்போ வர்ற பணம் எனக்கு பிஸ்னஸில் போகும். இப்படி தான் அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஆனால் சுக்கிரனோட சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால லிக்விட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ கையில் பணம் தங்கும். என்ன தான் இருந்தாலும் இந்த லெத்தாஜிக்னஸையும் மீறி கொஞ்சம் கான்ஷியஸாக பிஸ்னஸை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து ஸ்பெஷலாக முயற்சி அப்படிங்கிறத போடணும். ஏன்னா பிளானட்ஸ் அதை இயற்கையாக செய்ய வழி இல்லை. உங்களை சமாதானப்படுத்தி இது போதும்னு வைக்கிறதுக்கு தான் பிளானட்ஸ் ரெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக, இல்லை போதாது, வயசும் இருக்குது, திறமையும் இருக்குது, என்னால் உழைக்க முடியுங்கிறத மனசில் வச்சுட்டு உழைச்சி கொஞ்சம் ப்ராஃபிட்டை நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து மேக் பண்ணி அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியாவே பெருசாக வராது. வாங்குறது கொஞ்சம் நல்லா சஃபஸ்டிகேட்டடாக செலவழிக்கணுங்கிற மைண்ட் செட்டை தான் இந்த சுக்கிரன் கொடுப்பாரு. எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த சுக்கிரன் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவார். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்ஸ், தேவையுள்ள செலவு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா லாவிஷ் எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாரு. ஒரு ட்ரெஸ் ஒரே கலரில் ஒரு 4 ட்ரெஸ் எடுப்போம். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன நானே பெருசாக காட்டிக்கிறேன், நல்லா காட்டிக்கிறேன், என்னை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறேங்கிற ஒரு டெண்டன்சி இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். கூட ராகு இருக்கிறதுனால சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சில பேர் சோஷியல் மீடியாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மேஷராசிக்காரங்களாக இருக்கீங்கனாலும் ஊரில் 4 பேர் பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும், என்னோட அப்படியே ஒரு பெருமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே நிறைய செலவு பண்ண வைப்பார் இந்த சுக்கிரன். ஏற்கனவே கேது இந்த பிஸ்னஸில் வர்றதெல்லாம் போதும்னு மட்டுப்படுத்திட்டு ஒரு பக்கம் சுக்கிரனும் உங்களுடைய அந்த செலவு அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டு இருந்தாருன்னா உங்கள் ஃபினான்ஸ் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுட்டு நீங்கள் சுதாரிப்போட பிஸ்னஸில் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்க, நான் ஜாபில் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள்லாம் இல்லை, ஜாபில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது 11ல் இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம மேஷத்துக்கு என்ன சொல்லிட்டு வரோன்னா, வேலை செய்கிற இடத்துல வேலை எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் 10 பேர் இருக்கிற ஆஃபீஸில் அந்த 10 பேர் வேலையும் நான் செய்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் மேஷராசிக்காரங்க ஓடிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த வேலை பழுனால வேலையவே விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்துடலாமாங்கிற தாட் ப்ராசஸ் கூட வருது. வேலை செய்கிற இடத்துல நிம்மதிங்கிறது இல்லை, கொலீக்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இல்லை. பட் கவலையே படாதீங்க. செவ்வாய் ரொம்ப ஒரு சிரமத்தில் இருந்தார். செவ்வாயே ரொம்ப இரிட்டேட்டில் தான் இருந்தார் லாஸ்ட் ஒரு 2 to 3 monthஸாக. சனியோட சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை, உச்சமான இடத்துல செவ்வாய் சில நேரம் உச்சமாகிறது நல்லது கிடையாது. நவாம்சத்தில் அன்ஃபேவரபுளான இடத்துல வரும்போதெல்லாம் ரொம்ப படுத்தும். ஆனால் இந்த மே மந்த்துக்கு மேலே செவ்வாய் லிஃப்ட் ஆகி சுபத்துவம் ஆகிறாரு. வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துலையுமே ஈவன் நீசமானாலுமே சந்திரனோட பலம் நல்லா இருக்கும்போது இந்த செவ்வாய் நீசபங்கம் ஆயிடுவார். ஸோ இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய கரியர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கரியரில் பட்ட சிரமத்தை இனி பட போகிறதில்ல. பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. வேலையை ரசித்து பிடிச்சி செய்ய போகிறீங்க. செய்கிற வேலைக்கான ஊதியமும் ரெகக்னைசேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரிங்க, ஓகே, ரொம்ப நாளாக எங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள்.
7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் உச்சம். நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ஹை ப்ரொஃபைலில் ஒரு அலையன்ஸ் அமையும் அப்படிங்கிறது உறுதி. ஹை ப்ரொஃபைல்னால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி, பணம் மட்டும் கிடையாது. மேபி நம்ம எப்படியோ ஒன்று நினச்சிக்கலாம். பட் அவங்க பார்க்க ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்கலாம், அல்லது ரொம்ப நல்ல குணவானாக இருக்கலாம், ஒரு நல்ல குணவதியான ஒரு பொண்ணு அமையலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டாக என் பிள்ளைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்படலாம், இல்லை இப்படிப்பட்ட ஹஸ்பண்டாக எனக்குன்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்படலாம். கேரக்டர் வைஸ், ஒரு ட்ரெடிஷன் வைஸ், ஒரு பாரம்பரியம் வைஸ், ஒரு செட்டில் ஃபேமிலியோட அந்த ஃபினான்ஷியலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பௌஸ் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் மாப்பிள்ளை அமைகிறதுக்கோ பொண்ணு அமைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து மேஷத்துக்கு ரொம்பவே நல்ல வருஷம்தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? மேஷராசிக்காரங்க, நீங்கள் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் ஹஸ்பண்டுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கும் பட்சத்தில் ஒய்ஃபை கொஞ்சம் கேர்டேக் பண்ணிக்கணும். என்ன ரீசன்னா, சுக்கிரன் உச்சமாகும் போது உங்கள் ஒய்ஃபோட மேஷராசிக்காரங்களில் வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனைவியோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். பட் மேஷராசிக்காரங்க, நீங்கள் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் போய் செய்வீங்க. அவர் அதை கொஞ்சம் கண்டுக்க மாட்டார். அதன் மூலமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆக மொத்தம் ஒரு சைடு பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் அதை நெகட்டிவாக நினச்சிட்டு டிசப்பாயிண்ட் ஆகுது. மேஜரான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று அவங்களுக்கு நிறைய செய்யாதீங்க, இல்லை செஞ்சுட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம மனசு நிம்மதியாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். சைல்டு பர்த் எப்படிங்க இருக்குது? நாங்கள் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பே இல்லை. 100க்கு 100% சைல்டு பர்த் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட நியூ இயர்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கான சைல்டு பர்த்துக்கான யோகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அதையே தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலனும் பிளானட்டரி பொசிஷனும் ஊர்ஜிதப்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னா, 5ஆம் அதிபதி உச்சம் இல்லையா? ரொம்ப வருஷமாக குழந்தைல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோனாலும் குழந்தை பிறக்கும். புதுமண தம்பதியாகவே இருந்தீங்கனாலும் இதுக்கு மேலே ஃபர்தராக டிலே ஆகாமல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உடனே கிடைக்க போகுது. அதே மாதிரி பிறந்த குழந்தைங்க உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமை படக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே, சைல்டு பர்த் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கோம், அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கான பலன் வந்து என்ன? 12ல் சுக்கிரன் ராகு புதன் இல்லையா? பணம் நல்ல கொட்டுன்னு கொட்டும் அப்ராடில் இருக்கீங்க அப்படின்னா. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். உங்கள் சொந்த மாநிலத்தை விட்டு வெளி மாநிலத்தில் நீங்கள் செட்டில் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இந்தியாவில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஸ்டடீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. ஆனாலும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஏன்னா சந்திரன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய பிளானட். பொதுவாகவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க டக்குன்னு மேஷராசிக்காரங்க. கடகம் எமோஷ்னலாக இருக்கும், ஆனால் மேசம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், குழம்பிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் மட்டும் ஸ்டடீஸில் வேண்டாம். மற்றபடி செலெக்ஷனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. செவ்வாயோட ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மந்த்லேருந்து நல்லா தான் இருக்க போகுது. ஸோ ஜூன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் அதில் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஜூன்லேருந்து நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸும் நல்லபடியாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ல் சனி சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல லாபம் வருது அப்படின்னாலும் அந்த லாபத்தை எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2 பாவகிரகம் இருக்க போது வரக்கூடிய லாபத்துக்கு ஒரு செலவை அது கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், இல்லை வீண் விரயம், இல்லை சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் கொடுத்தேன் ஆனால் கொடுத்த பணம் திரும்பி வரல, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இந்த செவ்வாயும் சனியும் தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கிரன் ராகு புதன் இருக்கிறதுனால தப்பான இடத்துல அதிகமான பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ராகு உங்களை தூண்டுவார். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம், ஒரு க்ரீடினஸை கொடுப்பாரு. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பணம் நம்ம எடுத்துடலாமே, அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிலாம் உங்களை நினைக்க வைப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓவராலாக பார்த்தோன்னா மேஷத்துக்கு எல்லா செக்டாருக்குமே பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த நெகட்டிவை எப்படி ஓவர் கம் பண்ணணும் ஆஸ்ட்ராலஜிக்கலாங்கிறதையும் நம்ம சின்ன சின்ன நுணுக்கத்தோடு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து இந்த வீடியோ மூலமாக உங்கள் லைஃப்பை இன்னும் 1 இயருக்கு ரொம்ப பாசிட்டிவாக செம்மையாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதன் மூலமாக பலனடைஞ்ச நிறைய நேயர்களோட லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்து பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார உங்களை வாழ்த்திக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.